بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولكل درجات مما عملوا وليوفيهم أعمالهم وهم لا يظلمون. ويوم يعرض الذين كفروا على النار أذهبتم طيباتكم في حياتكم الدنيا واستمتعتم بها فاليوم تجزون عذاب الهون بما كنتم تستكبرون في الأرض بغير الحق وبما كنتم تمرحون. تستكبرون في الأرض بغير الحق وبما كنتم تفسقون. واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف وقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم عظيم. قالوا أجئتنا لتأفكنا عن آلهتنا فأتنا بما تعدنا إن كنت من الصادقين. قال إنما العلم عند الله وأبلغكم ما أرسلت به ولكني أراكم قوما تجهلون. فلما رأوه عارضا مستقبل أوديتهم قالوا هذا عارض ممطرنا بل هو ما استعجلتم به ريح فيها عذاب أليم تدمر كل شيء بأمر ربها فأصبحوا لا يرى إلا مساكنهم كذلك نجزي القوم المجرمين. صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலாவின் பரவலால் அல் அஹ்காஃப் அத்தியாயத்தின் 18 வசனங்கள் வரைக்கும் உண்டான விளக்கங்களை நாம் பார்த்துள்ளோம். இதற்கு முந்தைய வசனங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்தும் அவரிடத்தில் கண்ணியமான முறையில் நடந்து கொள்வதனால் ஏற்படும் பலன் குறித்தும் அவரிடத்தில் கண்ணிய குறைவாக அவருடைய மனம் வேதனைப்படி நடந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய தீமைகள் மற்றும் இழப்புகள் குறித்தும் இந்த வசனம் இதற்கு முந்தைய வசனங்கள் பேசியது. அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலா கூறுகின்றான், வலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு வலியுவஃபியஹும் அஅமாலஹும் வஹும் லா யுظலமூன். வலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, ஒவ்வொருவருக்கும்
அவர்கள் செய்த செயலுக்கேற்ப அந்தஸ்துகள் உண்டு. வலியுவஃபியஹும் அமாலஹும் வஹும் லா யுظலமூன். மேலும் அவர்கள் செய்த செயலுக்கான கூலியை அல்லாஹ் முழுமையாக தருவான். அவர்கள் எவரும் அநீதமிழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கூறினார். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்த செயலுக்கான அந்தஸ்துகள் உண்டு என்பதற்கு அர்த்தம் எழுதுகின்ற பொழுது, ஒவ்வொருவர் என்பது மோமின்களாக இருந்தாலும் சரி, இறை மறுப்பாளாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த செயலுக்கான பிரதிபலனை அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அது அவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். நல்லோர்களாக இருந்தால் இந்த ஆயத்தின் விரிவுரையில் எழுதுவார்கள், தரஜாத்துன் நாரி ததுஹபு சஃபாலன் வ தரஜாத்துல் ஜன்னதி ததுஹபு உலுவன். நரகவாசிகளின் அந்தஸ்துகள் கீழேயே போய்கொண்டிருக்கும், சொர்க்கவாசிகளின் அந்தஸ்து என்பது மேலே உயரும் என்று சொல்வார்கள். சொர்க்கவாசிகளின் அந்தஸ்து என்பது மேலே உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஆனால் நரகவாசிகளுடைய தரஜா என்பது நரகத்தின் எவ்வளவு அடித்தளத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவருடைய அந்தஸ்து சொல்லப்படும். அதாவது மைனஸ் இத்தனை டிகிரி நம்ம சொல்கிறோமா இல்லையா, இது மாதிரி நரகத்தில் எவ்வளோ ஆழத்தில் இருப்பாங்க. முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்வான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நிச்சயமாக முனாஃபிகீன்கள் நரகத்தின் ஆக அடித்தளத்தில் இருக்கிறார்கள். நரகத்தை பொறுத்தவரை எல்லோருமே சிரமப்படுபவர்கள் தான். அதில் யாருக்கு அல்லாஹ் கூடுதல் தண்டனை வழங்க விரும்புகின்றானோ, மிக மோசமானவர்கள் யாரோ அவர்கள் நரகத்தின் ஆக அடித்தளத்தில் இருப்பார்கள், ரொம்ப கீழே இருப்பாங்க. அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வெளியே வர முடியாது என்பது பொருள். அல்லது ஒருவர் நெருப்பு கங்குக்கு மேல் இருந்தாலும் சிரமம்தான், நெருப்பு கங்குக்குள் இருந்தாலும் சிரமம்தான். நெருக்கு கங்குகள் மலை போடு குவிந்திருக்கக்கூடிய ஒரு குவியலில் ஒருத்தனை அடியில் வச்சா எப்படி இருக்கும், அவன் எப்படி ஏதாவது அட்ஜஸ்ட், மேலே நெருப்பில் விட்டால் ஓடியாந்தாலும் ஓடியார். உதாரணத்திற்கு சொல்கிறேன், கொஞ்சம் கீழே இருக்கிறான், அப்படியே திமிழ் எந்திரிக்கவாது முடியும். மலை போன்று குவிந்திருக்கக்கூடிய நெருப்பு கங்குகளுக்கு கீழே ஒருத்தனை உட்கார வச்சா பட்டுதான் என்ன செய்வான், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எல்லாருமே நரகவாசிகள் தான், கஷ்டத்தில் தான் இருக்காங்க. யாராக இருந்தால் அவர்கள் மோசமானவர்கள் என்பதற்கு அடையாளம் யாரை எவ்வளவு கீழே வைக்கப்படுதோ அவர்கள் அவ்வளவு கெட்டவர்கள் என்பதற்கான அடையாளம். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒவ்வொருவருக்கும், நல்லோர்கள் தீயோர் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கான செயல்களுக்கான அந்தஸ்துகள் உண்டு. நல்லோர்களின் அந்தஸ்து அது கண்ணியத்திற்குரியதாக, மேலானதாக, மேலும் மேலும் மேலே செல்லக்கூடியதாக இருக்கும். தீயவரின் அந்தஸ்து என்பது அது மட்டரகமானதாக இருக்கும், நரகத்தின் ஆக அடித்தளத்தை அது குறிக்கும். வலிக்குள் இந்த ரஜாத்துன் மிம்மா அமிலு. இரண்டாவது, வலி யுவஃபியஹும் அமாலஹும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நாளை மறுமையில் இப்படி தருவது என்பது அவரவர்கள் செய்த செயலுக்கு முழுமையான கூலியை வழங்க வேண்டும் என்பதுதான். ஏன் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் மோமின்களுக்கும் இறைமறுப்பாளர்களுக்கும் இப்படியெல்லாம் தருகிறான் என்று சொன்னால், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை சரியாக கொடுக்கப்பட வேண்டும். மோமின்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மஃபிரத்தும் சொர்க்கமும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இறைமறுப்பாளர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த நரகம் கொடுக்கப்பட வேண்டும், அதுதான். ஆனால் அதே சமயத்தில் வஹும் லா யுظலமூன், அவர்களில் யாரும் அநீதமிழைக்கப்பட மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? லா யுظலிமு மிஸ்கால தர்ரத்தின் ஃபமா தூனஹா, அணுவளவோ அதைவிட குறைவான அளவிற்கோ யாரும் அநீதமிழைக்கப்பட மாட்டார்கள். அங்கே அநீதமிழைக்கப்பட மாட்டார்கள் என்பதற்கு, ஒரு மோமினிடத்தில், ஒரு இறைமறுப்பாளரிடத்தில் 900 கடந்த வாரம் கூட சொன்னேன், 999 தீமைகள் இருக்கிறது. இப்போ இவனுக்கு 999ன்னு ஏன் சொல்லணும், ரவுண்ட் பண்ணி 1000 சொல்லிடலாம், அப்படி சொல்லப்படுமான்னு கேட்டால் சொல்லப்பட மாட்டார். ஏன் அப்படி சொன்னால் என்ன ஆகும்? அவன் செய்யாத ஒரு பிழை கூடுதலாக சேர்க்கப்பட்டு விடும் அல்லவா? அல்லாஹ் அப்படியும் செய்யமான். 999 உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது 99,99,999 இருந்தாலும் சரி, ஒரு கோடி தானே, கோடியில் ஒரே ஒரு புள்ளி தானே கம்மியாக இருக்குது, கோடின்னு சொல்லிட வேண்டியதான். நம்ம அப்படி தான் சொல்லுவோம். நகைக்கடையிலோட 50% மேலே தாண்டி போயிட்டா ஒன்றா கணக்கு பண்ணுவான். அப்படிலாம் கிடையாது, முடியாது. அதே போன்று மோமின்களை பொறுத்தவரை ஒருத்தர் 1 கோடியை ஒரு நன்மை செஞ்சுருக்கிறாரு. 1 கோடியை ஒரு நன்மை, இது சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, 1 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி செஞ்சால் அவருடைய ஒரு நன்மை குறைக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். அப்படியும் நடக்காது. நல்லோர்களின் நன்மையில் ஒரு புள்ளியும் குறைக்கப்படாது,
தீயவர்களின் தீமையில் ஒரு புள்ளியும் கூட்டப்படவும் செய்யார். இதையே அல்லாஹ் சொல்கிறான், வஹும் லா யுظலமூன், அவர்கள் அநீதமிழைக்கப்பட மாட்டார்கள். மேலும் வயௌம யுஅரதுல் லதீன கஃபரு அலன் நார், நாளை மறுமையில் நரகம் இறைமறுப்பாளருக்கு எடுத்து காண்பிக்கப்படுமே. யா ரசூலல்லாஹ், அந்த நாளை நீங்கள் நினைவு கூறுங்கள். அதுஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா, நரகம் இவர்களுக்கு காட்டப்படும். நரகத்தை கண்டு அஞ்சி நடுங்கி உடலெல்லாம் நடுக்கத்துக்குள்ளாகி இருப்பார்கள். அவர்களை பார்த்து சொல்லப்படும், அதுஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் இந்த உலகத்திலேயே நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்களே. வஸ்தம் தாழ்த்தும் பிஹா, அதை நீங்கள் அனுபவித்தும் விட்டீர்கள். உங்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள் அனைத்து நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். நீங்கள் மறுமைக்காக எதையும் சேமித்து வைக்கலை. மறுமைக்கு எதையும் நீங்கள் அதற்கு வேண்டும் என்ற சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் போய்விட்டது. எனவே இப்பொழுது இறை தண்டனைக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். ஃபல்யௌம துஜ்ஸௌன அதாபல் ஹூன், இன்று நீங்கள் இழிவு தரும் வேதனையை சந்திப்பீர்கள். ஃபல்யௌம துஜ்ஸௌன அதாபல் ஹூன், எதனால்? பிமா குன்தும் தஸ்தக்பிரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக், நியாயமில்லாமல் இந்த பூமியை நீங்கள் பெருமை அடித்ததாலும், வ பிமா குன்தும் தஃப்ஸுகூன், நீங்கள் இந்த பூமியில் தவறு செய்ததாலும் இப்பொழுது நீங்கள் இழிவு தரும் வேதனையை அனுபவிப்பீர்கள் என்று அந்த நரகவாசியிடத்தில் நரகம் யாருக்கு காண்பிக்கப்படுகிறதோ, யார் நரகத்தை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருப்பார்களோ அவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்படும் என அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூறுகிறான். முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தின் வழியாக நாளை மறுமையில் இறைமறுப்பாளருக்கு ஏற்படக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையையும், அந்த நேரத்தில் அவர்கள் நடந்து கொள்ளும் முறையும், அவர்களுக்கு வழங்கப்படும் பதிலும் சொல்லப்படுகிறது. நரகவாசிகளுக்கு நரகம் காண்பிக்கப்படும். இன்னும் நரகத்துக்குள்ளே போகலை, நரகத்துக்கு வெளியில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு நரகத்தில் போடப்பட வேண்டும். இப்போ நரகத்தை இவங்க பார்த்த உடனேயே அலறி அடித்து துடிக்கிறாங்க. ஏன் எங்களை இங்கே நிறுத்தியிருக்கு? இதுதான் நீங்கள் போகின்ற இடம். அப்படியா? நாங்கள் நஷ்டமடைந்து விட்டோமே, நாங்கள் கை சேதமாகி விட்டோமே, எங்களுக்கு எல்லாமே போயிருச்சு என்று பிதற்றுவார்கள், அரற்றுவார்கள், எல்லாமே நடக்கும். அஞ்சு நடுங்குவாங்க. அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், அதுஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா, இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய அற்ப சுகத்திற்காக பயன்படுத்தி விட்டீர்களே என்று சொல்லப்படும். இந்த உலக வாழ்க்கையில் ஹயாத் எனும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதையும் நீங்கள் துனியாவை மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டீங்க. இந்த ஹயாத் என்பது மறுமையில் நாம் எப்படி நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லாஹ் ஒரு சோதனை களமாகத்தான் இதை தந்திருக்கிறான். இதில் மனம் போன போக்கில் வாழ முடியாது, நான் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும் என்று நீங்கள் யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு பல மனிதர்கள் அதை சொல்கிறார்கள், வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிறான். என்ன இதில் போய் ரெஸ்ட்ரிக்ஷன், இதில் என்ன நீங்கள் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அப்படி இப்படி. கொஞ்ச நாளைக்கு வாழ போகிறோம், சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியதானே, என்னென்ன முடியுமோ அவ்வளவு செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்கள் மிக மோசமாக பயன்படுத்தி விட்டீர்கள். அதுஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா. ஹயாத்துன்னு பார்த்தா ஹயாத் இளமை ஒரு வாய்ப்பு, அதை நீங்கள் மனம் போன போக்கில் பயன்படுத்திட்டீங்க. வசதி, அல்லாஹ் பொருளாதார வசதியை தருகிறான், அது ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை உங்களுடைய மனம் போன போக்கில் பயன்படுத்திக்கிட்டீங்க. சிஹத் ஆரோக்கியம் ஒரு வாய்ப்பு, அதையும் உங்களுடைய மனம் போன போக்கில் தான் பயன்படுத்தினீங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், என்ன பண்ணி மறுமைக்கு இதை மாற்ற முடியும் என்று நீங்கள் யோசிக்கவே இல்லையே. உங்களுடைய ஹயாத்தை பயன்படுத்தி மறுமையின் வெற்றிக்காக என்ன செய்யலாம், நீங்கள் கொஞ்சமும் கவலைப்படலை. உங்களுடைய இளமையை பயன்படுத்தி மறுமையின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்யலாம், நீங்கள் கவலைப்படவே இல்லை. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க ஆரோக்கியத்தை பயன்படுத்தி இந்த எப்படி நம்ம நடந்துக்கலாம், எப்படி நம்ம வெற்றி பெறலாம் மறுமையில், நீங்கள் யோசிக்கவே இல்லை. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க பொருளாதாரத்தை பயன்படுத்தி மறுமையில் இதை நம்ம எப்படி இதாக மாற்றிக்கிறலாம், ப்ளஸ்ஸாக மாற்றலாம், நீங்கள் யாரும் கவலைப்படவே இல்லையே. எல்லாவற்றையும் இந்த உலகத்திலேயே அனுபவித்து விட்டீர்களே, அதை தான் சார் அதுஹப்தும் தய்யிபாத்திக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் வசதிகள் அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்களே. எதில்? ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா, உங்களது உலக வாழ்க்கையிலேயே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டீங்களே. வஸ்தம் தாழ்த்தும் பிஹா, அதில் எல்லாத்தையும் இப்படி நீங்கள் அற்ப வாழ்விற்காக பயன்படுத்தி விட்டீர்களே
என்று அல்லாஹ் மறுமையில் சொல்வான். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மோமின்களுக்கு இதில் எதையும் தடை கூட செய்யலை. அதான் ஒரு மனிதனுடைய தேவை என்ன? உணவு, தூக்கம், உடை, குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் சொன்னால் அப்படி சொல்லலாம். இதில் எதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது யோசிச்சு பாருங்க. எதையுமே தடை செய்யலை, நெறிப்படுத்தி இருக்கிறது. உணவு சாப்பிட்டுக்க, ஹலாலான உணவாக இருக்கட்டும். தூங்கிக்கங்க, குறிப்பிட்ட நேரம் தூங்கு. அதுக்கடுத்து அமல்கள் செய்கிறதுக்கு டயத்தை பயன்படுத்திக்கங்க. உன்னுடைய துன்யாவுடைய வாழ்க்கைக்காக கொஞ்சம் நேரத்தை பயன்படுத்திக்க, இபாதத்துக்கு கொஞ்சம் நேரத்தை பயன்படுத்திக்க. தூங்க வேணான்னு மார்க்கம் சொல்லுதான்னு கேட்டால் இல்லை. எல்லாம் இரவுக்கு பின்னால் ஊர் சுற்றுற நேரத்தில் தூக்கத்தை கெடுத்துட்டு கண்ட வேடிக்கையில் இருக்கிற நேரத்தில் நம்முடைய மார்க்கம் சொல்லுது, நீ இரவில் தேவையில்லாத முழிச்சிருக்காத, வேகமாக தூங்குன்னு சொல்லுது. தூங்குன்னு சொல்கிற மார்க்கம். தூக்கத்தை தடை செய்யலை, உணவை தடை எதை தடை செய்யுது? திருமணத்தை தடை செய்யலை. உங்களுக்கு வேண்டுமா ஹலாலான மனைவியரை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணத்தின் மூலமாக நீங்கள் உங்களது கணவனை திருமணம் முடியுங்க. திருமணத்தின் வழியாக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஹராம் பக்கம் போகாதீங்க தான் மார்க்கம் சொன்னதே தவிர அந்த தேவையையே பூர்த்தி செய்யாதீர்கள் என்று மார்க்கம் சொல்லவே இல்லை. யாராவது நாங்கள் உலகத்தில் தானே வாழ்கிறோம், நாங்கள் சாப்பிடாமல் எப்படி இருக்க முடியும், தூங்காமல் எப்படி இருக்க முடியும், எப்படி குடும்ப வாழ்க்கை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி. எதையுமே மார்க்கம் தடை செய்யலை. அவைகளை அனுமதிக்கிறது, சில முறைப்படுத்தி தருகிறது, நெறிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். அந்த நெறிப்படுத்தப்படுறது எனக்கு சிரமமாக இருக்குது. இந்த நெறிக்குள்ளேலாம் நான் வர முடியாது, இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேலாம் என்னால் வர முடியாது. நான் மனம்போன போக்கில் வாழணும் அப்படின்னு சொன்னால் உனக்கும் நாய்க்கு என்ன வித்தியாசம் இருக்குது, உனக்கும் மாடுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதுவும் தான் வாழுது, சாப்பிடுது, அதுவும் தான் ஊர் சுற்றுது, அதுவும் குழந்தை பெற்றுக்கொள்கிறது, தேவையை பூர்த்தி செய்யத்தான் செய்யுது. அப்போ நீ மனுஷன் பெருமையாக பெருசாக பேசிக்கிற, நாங்கள் 6 அறிவு உள்ளவனுக்கு உனக்கு என்ன 6வது அறிவு என்ன வேலை செய்யுது? ஆனால் ஹசரத் ஒரு புக் எழுதுனாங்க, 5 பெரிதா 6 பெரிதான்னு ஒரு புக் எழுதுனாங்க. 5 பெரிதா 6 பெரிதா. அதாவது நான் கூட கேட்டேன், என்ன தலைப்பே விளங்கலையே அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னாங்க, உலாயிக்க கல அன்ஆமி பல்ஹும் அதல். அல்லாஹ் சில மனிதர்களை கூறிவிட்டு சொல்கிறான், இவர்கள் கால்நடைகளை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை வச்சு எனக்கு சிந்தனை வந்துச்சு, 5 அறிவு கொடுக்கப்படுகின்ற மனிதர்கள் அல்லாத பிராணிகளா, 6 அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் சிறந்தவனா, மனிதன் அல்லாதவைகள் சிறந்ததா? இதைத்தான் 5 பெருசா 6 பெருசான்னு நான் தலைப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சில நெறிமுறைகளை தருகிறானே தவிர இதில் எதையும் வேணான்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் மற்றவங்கெல்லாம் மற்ற சமயங்களை பொறுத்தளவில் கூட இறைவனை நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. துறவரம் அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. துறவரம்னா என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிடக்கூடாது, நீ திருமணம் முடிக்கக்கூடாது, நல்ல உடை உடுத்தக்கூடாது, கடினமான உடைகளை உடுத்தணும், இப்பெல்லாம் சொல்லுவாங்க. நம்முடைய மார்க்கம் சொல்லுது, நீ மனைவி மக்களோடு இருந்துக்கிட்டு தான் துறவரமாக இருக்கணும். இதே நடாது. மனைவி மக்களோடு இருந்துக்கிட்டு தான் துறவரமாக இருக்க முடியும். மனைவி மக்களை விட்டுட்டு போகிறதுக்கு பேர் துறவரம் அல்ல, அது நமக்கானது அல்ல. மற்றவங்க திருமணத்தை சற்று தள்ளி போடுகின்ற பொழுது இஸ்லாம் திருமணத்தை வலியுறுத்துகிறார். சிலதான் சொன்னாங்க, திருமணம் முடி, அது என்னுடைய சுன்னத்து வேணும்னு சொன்ன நீ என்னை சார்ந்தவனே இல்லைன்னு சொல்றான். இது எப்படிப்பட்ட மார்க்கம், எப்படிப்பட்ட தீன்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக திருமணம் ஆக்கப்பட்டு, நான் சாப்பிடவே மாட்டேன், நான் குடிக்கவே மாட்டேன், அது நான் மௌத்தானா பரவாயில்லன்னு ஒருத்தன் சொன்னால் நம்முடைய மார்க்கம் சொல்லுது நீ தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுது. அவனை தக்குவா உள்ளவன்னு சொல்லலை, இறையச்சத்தில் மூழ்கினவன்னு சொல்லலை, இவன் தற்கொலை பண்ணிக்கிட்ட குற்றவாளி என்று மார்க்கம் எச்சரிக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? நீ சாப்பிடுன்னு சொல்லுது, குடின்னு சொல்லுது, உடம்பு சரியில்லையா டாக்டர்கிட்ட போங்கன்னு கூட சொல்லுது மார்க்கம். போகாதீங்கலாம் சொல்லலை. எந்த சுகத்தை மார்க்கம் தடை செய்தது? எதையுமே தடை செய்யவில்லை. எல்லாவற்றுக்கும் நெறியை தருகிறது. சாப்பிடுன்னு சொன்னால் அடுத்தவங்க சாப்பாட்டை எடுத்து சாப்பிட முடியுமா? இல்லை. ஓ சாப்பாடை சாப்பிடு. சாப்பிடுன்னு சொன்னால் ஹின்சிருடைய இறைச்சியை சாப்பிட்றீன்னு சொல்லாத, ஜாயிஸ் இல்லை. நீங்கள் தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்கன்னு சொல்கிறதுனால எனக்கு மதுவும் அப்படித்தான் நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லாத. அனுமதிக்கப்பட்டவைகள் சில உண்டு, அனுமதிக்கப்படாதவைகள் இந்த உலகத்தில் இருக்குது. அனுமதிக்கப்பட்டவைகளை சாப்பிடு, அனுமதிக்கப்பட்ட வழியில் சாப்பிடு. அந்த ஒரு முறை, ஒரு தர்த்தீப் சொல்லி தரப்படுகிறது. இது கஷ்டமாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஆனால் இந்த எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நான் வரமாட்டேன், நான் என் மனம் போன போக்கில் தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறானே, இவனை எப்படி மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? மோமின் 2வது கேட்டகரி. இவன் மனுஷனே இல்லையே. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், இறை மறுப்பாளருக்கு நரகம் காண்பிக்கப்படுகிறது,
அலறி அவர்கள் துடிக்கின்ற பொழுது அதுஹப்தும் தொய்யிபாத்திக்கும் ஃபி ஹயாத்திக்கும் துன்யா, இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை வசதி வாய்ப்புகளையும் நீங்கள் உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டீர்களே, ஒன்று கூட மதுரைமைக்காக நீ வைக்கலையே, உன்னுடைய சிகத்தை நீ தப்பாத்தான் பயன்படுத்தின, உன்னுடைய ஆரோக்கியத்தை தவறாத்தான் பயன்படுத்தின, உன்னுடைய வாலிபத்தை நீ தவறாத்தான் பயன்படுத்தின, உன்னுடைய பொருளாதாரத்தை நீ தவறாத்தான் பயன்படுத்தின, உன்னுடைய ஹயாத்தை நீ தவறாத்தான் பயன்படுத்தின. அதனால தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், இக்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5 நிலைகள் ஏற்படுவதற்கு முன்பு 5 நிலைகளை கனிமத்தாக கருதுங்கன்னு சொன்னாங்க. மௌத்து வரத்தான் போகுது, மௌத்துக்கு முன்னால் இருக்கிற ஹயாத்தை மறுமைக்கானதாக பயன்படுத்திக்கங்க. ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை. வாலிபம் போகத்தான் போகிறது, போவதற்கு முன்பு அந்த வாலிபத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ஆரோக்கியம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்காது, திடீரென்று ஆரோக்கியம் போய் நோய் நொடிகள் வந்துவிடும். இருக்கிற நேரத்திலே ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க. மார்க்கம் ஒவ்வொரு கட்டத்திலும் அதே போல் வசதி ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கலாம், நாளைக்கு ஏழையாக போயிடலாம். இன்னைக்கு 2 வசதி இருக்கு, இந்த வசதியை கொண்டு நான் என்ன செய்ய முடியும், இப்படி யோசிங்க. அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான வழிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறார். மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய முறை மெத்தட் அதுதான். ஆனால் இப்போ இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன், நான் சம்பாரிச்சேன், நான் எப்படி வேண்டுமானாலும் செலவு பண்ணுவேன், அதான மனுஷன் சொல்கிறான். என்னுடைய உடல், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய இளமை நான் எப்படி வேண்டாலும் பயன்படுத்துவேன். நீங்கள் அதை கேட்பதற்கு நீங்கள் யார்? அவங்கள பார்த்து தான் சொல்லப்படும். அது ஹபுத்தும் தொய்யபாத்திக்கும் ஃபி ஹயாத்திக்கும் துன்யா, இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து நல்வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள், ஒன்று கூட மறுமைக்காக நீங்கள் வைக்கலை. வஸ்தம் தாழ்த்தும் பிஹா. அதனால் இப்போ உங்களுக்கு நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கறது ஒன்றும் கிடைக்காது. ஃபல்யோம துஜ்ஸௌன அதாபல் ஹூன், இழிவு என்னும் வேதனையைத்தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். சொல்லப்படும் ஹஸரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பேணுதலாக இருந்தாங்கன்னு சொன்னால், அனுமதிக்கப்பட்ட ஹலாலான பொருட்களை கூட சாப்பிட்றதையும் அதை கொண்டு சந்தோஷமடைய விட்டு விலகி இருப்பார்களாம். அனுமதிக்கப்பட்ட பொருளை அவங்க சொல்லுவாங்களாம், ஒயகூல் இன்னி அஹாஃப் அன் அகூன கல்லதீன காலல்லாஹு தஆலா லஹும் வகர்ராஹும் அதுஹப்தும் தொய்யிபாத்திக்கும் ஃபி ஹயாத்திக்கும் துன்யா வஸ்தம் தும்பியா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகளை உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டீர்களே என்று நாளை மறுமையில் சில பேரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானே, கேட்பானே, அந்த பட்டியலில் நான் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறேன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இடம்பெற்று விடக்கூடாது என்று நான் அஞ்சுகிறேன், அதனால் எனக்கு வேணாம். அனுமதிக்கப்பட்டது ஜாயிஸு. அனுமதிக்கப்பட்ட உணவுகளை கூட, அனுமதிக்கப்பட்ட சில வசதிகளை கூட ஹஸரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்துவதற்கு யோசிப்பார்கள். சொல்லுவாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதிகள் எல்லாத்தையும் துனியாவிலே யூஸ் பண்ணிட்டீங்கன்னு அல்லாஹ் ஒருத்தரை பார்த்து கேட்பானே, அப்படி என்னை பார்த்து அல்லாஹ் கேட்டுவானோன்னு நான் பயப்படுறேன், என்ன இறையச்சம். அப்போ அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, ஃபல்யோம துஜ்ஸௌன அதாபல் ஹூன், நீங்கள் இழிவனும் வேதனையை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். என்ற காரணம், பிமா குன்தும் தஸ்தக்பிரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக், நீங்கள் பூமியில் பெருமை அடித்த, பெருமை தானே, நான் யாருக்கும் கட்டப்பட மாட்டேன்னா அதுக்கு பேர் என்ன? மார்க்கம் சொல்லுது, நெறிப்படுத்தப்பட்ட வரையறைக்குள் வாழ். உனக்கு ஒரு தர்த்தீப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ள வாழ். இப்போ நான் என்ன தர்த்தீப்பா யார்கிட்ட வந்து தர்த்தீப்பை பற்றி பேசுகிறீங்க, யார்கிட்ட வந்து வரையறை பற்றி பேசுகிறீங்க? எனக்கு யார் நீங்கள் வரையறை செய்வது? நான் யார் தெரியுமா? என்னுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அப்படி தானே மனுஷன் இயல்பாக பேசுகிறான். அப்போ அவன் அந்த வரையறையை, அந்த ஆர்டரை, அந்த எல்லைகளை அவன் பின்பற்றாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அகந்தை, பெருமை. அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், பெருமை அடிச்சல பூமியில் நீ சொல்லலாம் கேட்க முடியாதுன்னு தானே நீ மனசில் நீ சொன்ன, அதானே உன்னுடைய எண்ணம். நல்லவர்கள் சொல்லி நீ கேட்க மறுத்துட்டீல, உன்னுடைய அகம்பாவம் தானே இதை தடுத்தது. அதற்கு பகரமாக இப்பொழுது கேவலம் நிறைந்த வேதனை அனுபவி. தண்டனைங்கிறது ஒன்று, தண்டனையில் கேவலம்ங்கிறது ஒன்று. தண்டனைங்கிறது ஒருத்தனை ரூமில் பூட்டி 4 அடிச்சு சாத்துன்னு சாத்துவாங்க. அடி கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனை நல்லா ட்ரெஸ் போட விட்டு நீட்டாக வெளியில் போ, அவன் பார்த்தா வெளியில் வந்து சமாளிச்சுக்கிட்டு ஒன்றுமே நடக்கலைங்கிற மாதிரி கூட காமிக்க முடியுமா? முடியும். அடித்தவனை என்ன செய்ய மாட்டான், நான் யார்ட்டையும் சொல்லலை, போ இனிமேல் செஞ்சேன்னா அவ்வளோதான். இதுவும் தண்டனை தானே. அடி சரியான அடி தான், ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாது. நான் சொல்ல மாட்டேன், நானும் சொல்லலை, மரியாதையாக போயிரு, இதுவுமே இன்னொரு தடவை பண்ணிட்டா இதை விட 7 மடங்கு இருக்குன்னு சொல்லி அடின்னு அடித்து அனுப்பிடுவான். இதுவும் தண்டனை தான். ஆனால் சில சமயங்களில் அதே தண்டனையை பப்ளிக்கில் வச்சு கொடுத்தா, ரூமுக்கு வெளியில் வச்சு அடித்தான்,
எல்லாரும் முன்னிலையில் பார்க்குற மாதிரி அடித்தா இவனுக்கு அடியை விட தண்டனை என்னன்னு சொன்னால் கேவலம். அடியை விட தண்டனை கேவலம். அதனால அல்லாஹ் சொல்றான், இந்த இறைமறுப்பாளர்களுக்கு சொல்லப்படும் துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இழிவு தரும் வேதனையை அனுபவியுங்கள். இழிவு தரும் வேதனை உங்களுக்கு கூலியாக வழங்கப்படும். ஒன்று வேதனை, இன்னொன்று இழிவு தரும் வேதனை. ஒன்று தண்டனை, இன்னொன்று இழிவை சேர்த்து தரும் தண்டனை. இறைமறுப்பாக கொடுக்கப்படுகின்ற தண்டனையும் இழிவும் சேர்த்து கிடைக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்கு பிடிக்காத மிக மோசமான பண்பு பெருமை. அந்த பெருமை இருந்ததால் கேவலத்தை அல்லாஹ் தருகிறான். தவறு செய்ததால் தண்டனை. அடுத்த வசனம் வரும், பிமா குன்தும் தஃப்ஸுகூன், நீங்கள் பெருமை எடுத்தீர்கள், பாவம் செய்தீர்கள், வரம்பு மீறினீர்கள். நீ பாவம் செஞ்சதுக்கு உனக்கு தண்டனை, பெருமை அடிச்சதுக்கு இழிவு. அதுக்கு நேர் இது சொல்லு பேச்சு கேட்கல, ஒழுங்கா நடந்துச்சுன்னா நடக்க மாட்டேன், அதுக்கான தண்டனை. அந்த நீ ஏன் அப்படி கேட்கல, பெருமை தான் காரணம். பெருமைக்கு பகரமாக இழிவு, பாவத்திற்கு பகரமாக தண்டனையும், பெருமைக்கு பகரமாக இழிவும் சேர்த்து இழிவு தரும் தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஃபல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூனி பிமா குன்தும் தஸ்தக்பிரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக் வ பிமா குன்தும் தஃப்ஸுகூன், நீங்கள் முறை தவறி இந்த பூமியில் பெருமையடித்ததாலும் பாவங்கள் செய்ததாலும் இழிவு தரும் வேதனை உங்களுக்கு கூலியாக இன்று வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படும். அதனால தான் இந்த உலகத்தில் யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு தான் மற்றவைகளும் கிடைக்கும். நான் கூட சொன்ன, ஒரு பெரியார்கிட்ட கேட்குறாங்க, மறுமையில் அல்லாஹ் எங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோன்னு சொல்ல முடியுமா, நாங்கள் தெரிஞ்சுக்கிற முடியுமா? தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி மறுமையில் ரப்பு எங்கள்கிட்ட எப்படி நடப்பான்னு தெரிய முடியும்? நீ இந்த உலகத்தில் எப்படி நடக்கிறேன்னு பார்த்துக்க, அப்படி தான் அல்லாஹ் நடப்பான்னு சொன்னான். நீ மற்றவர்களோடு எப்படி நடக்கிறான் என்பதை பார். மற்றவங்கள்ட்ட நீ சாஃப்டாக நடக்கிறியா, மென்மையாக நடக்கிறியா, அல்லாஹ் வந்துட்டு மறுமையில் மென்மையாக நடப்பான். மற்றவங்கள்ட்ட நீ கடுகடுப்பா, கோபமாக, பயங்கரமாக, பெரிய சர்வாதிமாரி நடக்கிறியா, அல்லாஹ் வந்துட்டு அப்படி தான் நடந்துக்கிறோம். மற்றவங்கள்ட்ட பெருந்தன்மையாக மன்னிச்சு நீ ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு நடந்துக்கிறியா, அல்லாஹ்வும் நீ அட்ஜஸ்ட் பண்ணுவான். இல்லை நான் அப்படிலாம் ஒரு நூலிலே கூட நம்மெல்லாம் அசைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கராராக இருக்கிறியா, அல்லாஹ் உன்னிட்ட கராராக தான் இருப்பான். சிலதான் சொன்னாங்க, நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், நீங்கள் மோமினின் குறையை மறைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு குறையை மன்னிப்பான், ஒரு மோமினின் துன்பத்தை போக்கினால் அல்லாஹ் உங்களுடைய துன்பத்தை போக்குவான், ஒரு மோமினுக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவான் என்ற ஹதீஸ் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டது. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான். அப்போ துனியாவிலையும் சரி, நாம் மோசமாக தவறுகளை செய்து கொண்டே இருந்தால் இந்த தவறுகளுடைய முறைக்கு தகுந்தவாறு தண்டனைகள் வழங்கப்படும். சில சமயங்களில் நேரடியாக அப்படியே தற்கொலை செய்து கொள்றாங்கல்ல, அதில் கூட சொல்லப்படும். ஒருத்தர் கடலில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், கடலில் குதித்து தற்கொலை பண்ணி மௌத்தானது ஒரு தடவை தான், அப்படி தானே? அதான் ரூஹ் போயிடுச்சுல, ஒரு தடவை தான். இவனுக்கு தண்டனை எப்படி கொடுக்கப்படும்? ஹதீஸில் வருகிறது, திரும்ப திரும்ப குதிக்க வைக்கப்படும், அவன் துடிதுடித்து மௌத்தாகுவான், திரும்ப ரூஹ் கொடுக்கப்படும், திரும்பவும் குதிக்க வைக்கப்படும். மேலே 10ஆவது மாடியிலேருந்து ஒருத்தர் குதிச்சு விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஒரு தடவை விழுந்தான், ஏதோ மௌத்தாயிட்டான், போயிருச்சு. ஆனால் தற்கொலை தெரியாமல் விழுந்துட்டான், அவனுக்கு ஷஹாதத்தினே அந்தஸ்து கிடைக்குது. பாருங்க மார்க் எப்படி வச்சிருக்குன்னு பாருங்க. தெரியாமல் விழுந்துட்டான், மௌத்து எப்படி வரத்தான் போகுது. ஆனால் அல்லாஹ் அவனுக்கு மறுமையில் உயர்ந்த சவாபை தர்றான், அல்லாஹ் அவனை மன்னிச்சிடுறான் தெரியாமல் நடந்ததுக்கு. அதே இது வேணும்னு செஞ்சா, ஏன் உயிர் எனக்கு இதுக்கு மேலே வாழ பிடிக்கல, முடியலை, நான் 10ஆவது மாடியிலேருந்து தரையில் குதிக்கிறேன், விழுந்த உடனே கை கால் எல்லாம் ஃப்ராக்சர் உடஞ்சி மொத்தா போயிடும். அப்போ துடிச்சு தான் இறக்குறாங்க. உயிர் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அவன் அணுவணுவாக கஷ்டத்தை அனுபவிக்கணும். இப்போ அவனுக்கு தண்டனை எப்படி இருக்கும்? திரும்ப திரும்ப அந்த இடத்துலேருந்து குதின்னு சொல்லப்படும். ஒரு தடவை குதிச்சதுக்கு 1000 தடவை குதிக்க சொன்னால் எவ்வளோ கஷ்டம். அப்படி தான் உயிர் போகும், அப்படி தான் கஷ்டப்படுத்தப்படும். துனியாவில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ சில சமயங்களில் அதற்கு தகுந்தவாறு இறைவனின் தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிற வெகுமதிகளோ அல்லது தண்டனைகளோ அப்படி இருக்கும் என எச்சரிக்கிறார்கள். இந்த ஆயத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லுவாங்க, மோமின்களான அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், அல்லாஹ் இது போன்ற இறைநிலைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று நாம் துவா செய்வது கடமை என சொல்லப்படும்.
மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் எவ்வளவோ சொல்கிறாங்க. பெரும்பாலானவங்க கேட்க மறுக்கிறாங்க, ஈமானை ஏற்றுக்கிறல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையாகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஆறுதல் இருக்கின்ற விதத்தில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறான், வதுகுர் அஹா ஆத். யா ரசூலல்லாஹ், ஆதுடைய சகோதரரை, ஆது கூட்டத்தின் சகோதரரை நினைவில் கொள்ளுங்கள். இது அந்தர கௌமஹு பில் அஹகாஃப். இது அந்தர கௌமஹு பில் அஹகாஃப். அவர் தன் சமூகத்திற்கு அஹகாஃபிலிருந்து எச்சரித்தார். வகத் ஹலத்தின் நுதுரு மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபி. அவருக்கு முன்பும் பின்பும் எச்சரிக்கையாளர்கள் வந்து சென்றிருக்கின்றனர். அவர்கள் கூறியது, அவர்கள் ஆது சமூகத்தின் சகோதரர் என்ன எச்சரித்தார்? அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர்த்து வேறு யாரையும் வணங்காதீர்கள், இணை வைக்காதீர்கள் என்று எச்சரித்தார். எச்சரித்து விட்டு சொன்னார், இன்னி அஹாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம். நான் அந்த மகத்துவமிக்க நாளின் தண்டனையை உங்கள் மீது நான் பயப்படுகிறேன் என்று அவர் சொன்னார். அதற்கு அந்த மக்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், காலு அஜித்தனா லிதஃபிகனா அன் ஆலிஹத்தினா. நீர் எங்களின் இறைவனை விட்டும் எங்களின் கடவுளை விட்டும் திசை திருப்பதற்காகவா வந்தாய் என்று அவர்கள் கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஃபஅத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன். நீர் கூறுவதில் உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு எதை எச்சரிக்கை செய்கின்றாயோ அதை கொண்டு வாரும் பார்க்கலாம் என்று அந்த மக்கள் கூறினர். அதற்கு அந்த நபி சொன்னார், ஆல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ். இல்மு அனைத்தும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. எது வரும் எப்பொழுது வரும் என்பதெல்லாம் அல்லாஹ்வின் பிரச்சனை. வபல்லிகுக்கும் மா உர்சில்து பிஹி. நான் எதை கொண்டு அனுப்பப்பட்டேனோ அதை உங்களுக்கு நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். வலாக்கின்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன். ஆனால் மொத்தத்தில் உங்களை அறிவில்லாத சமூகமாக நான் பார்க்கிறேன். ஃபலம்மா ரஅவுஹு ஆரிதம் முஸ்தக்பில அவ்தியத்திஹிம். அந்த மக்கள் ஃபலம்மா ரஅவுஹு ஆரிதம் முஸ்தக்பில அவ்தியத்திஹிம், தங்களுடைய ஓடைகளை முன்னோக்கி மேகத்தை அவர்கள் பார்த்த பொழுது, காலு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஆரிதும் மும்திருனா, இது நமக்கு மழை தரும் மேகம் என சொன்னார்கள். ஆனால் அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இல்லை, பல்ஹுவ மஸ்தஅஜல் தும்பி, எதை நீங்கள் அவசரப்பட்டீர்களோ அத்தகைய தண்டனை இது என சொல்லப்பட்டது. ரேஹுன், இது ஒரு புயல் காற்று, ஃபீஹா அதாபுன் அலீம், கடுமையான தண்டனையை உள்ளடக்கிய இது புயல் காற்று என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. துதம்மிரு குல்ல ஷைஇன் பி அம்ரி ரப்பிஹா, தன் இறைவனின் உத்தரவினால் அந்த புயல் காற்று அது பட்ட அனைத்தையும் அழித்து விட்டது. ஃபாஸ்பஹு லா யுரா இல்லா மசாகினுஹும். மறுநாள் காலையில் அவர்கள் பொழுது விடிந்த பொழுது அவர்கள் வீடுகளை தவிர்த்து யாருமே இல்லை. கதாலிக நஜிசில் கௌமல் முஜ்ரிமீன், இவ்வாறு தான் தீயவர்களுக்கு நாம் கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். முஃமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக அல்லாஹ் இறக்கி வைத்த வசனங்களில் இதுவும் ஒன்று. யா ரசூலல்லாஹ், ஈமானை ஏற்றுக்கலைங்கிறக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க. இது உங்கள் விஷயத்தில் மட்டுமல்ல, இதற்கு முன்பு பல நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறாங்க. அந்த நபிமார்களுக்கு அந்த சமூகம் அப்படித்தான் நடந்திருக்கிறது என்று அல்லாஹ் கூறி ஆது சமூக கூட்டத்தை பற்றி அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்கிறான். சுமார் 2538 ஆண்டுகள், 2500 ஆண்டுகள், கிமு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, கிமு 2500 ஆண்டுகள் என்று சொன்னால் இன்றிலிருந்து ஏறக்குறைய ஒரு 4575 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்வு இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய இன்றிலிருந்து 4575 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. அந்த கிமு 2500க்கு முன்பாகத்தான் ஆதி எனும் கூட்டத்திற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்னும் நபி அனுப்பப்பட்டார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய பாரம்பரியத்தை சேர்ந்தவர் என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 3ஆம் அல்லது 4ஆம் தலைமுறையை சார்ந்தவர்கள். அவருடைய மகனார் சாம், அவருடைய அடுத்தடுத்த வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் ஹூத் எனும் நபி.
அந்த காலத்தில் வாழ்ந்த சமூகமான ஆது பிரிவு, அதிலிருந்து ஒருவர்தான், அவர்களிலே ஒருவராக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பினார். இந்த மக்கள் ஈஜிப்டுடைய கடல் பகுதிக்கு, அதாவது கடல் ஓரப்பகுதியில் வசித்து வந்த ஒரு சமுதாயம். அதனால் தான் நீங்கள் ஆது கூட்டத்தின் சகோதரரை நினைவில் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை தொடங்குகிறார். ஆது என்பது கூட்டத்தின் பெயர். ஆது கூட்டத்தின் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஆது என்பது ஒரு சமூகத்தின் பெயர். அந்த சமூகத்தினுடைய நபி, அந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் யார்? ஹூத். அந்த ஆதின் சகோதரரை நினைவில் கொள்ளுங்கள். அப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவில் கொள்ளுங்கள். அவங்க என்ன சொன்னாங்க? இது அந்தர கௌமஹு, தன் சமூகத்தை அவர்கள் எச்சரித்தார்கள். பில் அஹகாஃபி, அஹகாஃபிலிருந்து எச்சரித்தார்கள். அதாவது அஹகாஃப் என்று சொன்னால் ஹிகுஃப் என்பதின் பன்மை சொல். அஹகாஃப் அப்படிங்கிறது ஹிகுஃப் என்பதன் பன்மை சொல். ஹிகுஃப் அப்படின்னு சொன்னால் அல் ஜபல் மினர் ரமல், மலையில் இருக்கக்கூடிய மலை, அதாவது மணலினால் மணல் குன்றுகள் அப்படி சொல்லலாம். மணல் குன்றுகள், மணல் இருக்கக்கூடிய மலை மாதிரி இருந்தால் மணல் குன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த மணல் குன்றுடைய பகுதிகளில் வசித்த மக்கள், மணல் குன்றுடைய பகுதிகளில் வசிக்கிறாங்க. இன்னும் சில அதுக்கு அர்த்தம் இக்ரிமா ரலியல்லாஹு அர்த்தம் சொல்கிறாங்க. அல் அஹகாஃப் என்பது அல் ஜபல் வல் கார், மலையும் குகையும் கலந்தது. மலையில் இருக்கக்கூடிய குகை இருக்கிறது அல்லவா, இந்த குகைகளுக்கு தான் அஹகாஃப் அப்படின்னு பெயர். இங்கு அந்த மக்கள் வசித்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஹஸரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்ற பொழுது, அல் அஹகாஃப் வாதின் பி ஹதரமௌத் யுதுஆ புர்ஹூத், ஹதரமௌத் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஓடை, அதற்கு புர்ஹூத் என்று அழைக்கப்படும். இறைமறுப்பாளர்கள் அங்கு, இறைமறுப்பாளருடைய துல்காஃபி அர்வாஹுல் குஃபார், இறைமறுப்பாளர்களுடைய ரூஹெல்லாம் அங்கே போடப்படும் ஒரு வித்தியாசமான இடம். அந்த இடம் அதுக்கு அஹகாஃப்னு பேர். இன்னும் சிலர் சொல்கிறாங்க, கத்தாதா ரலியல்லாஹு குறிப்பிடுகின்ற பொழுது, அன்ன ஆதன் கானு ஹய்யம் பில் யமன், ஆது பிரிவினர் யமனில் அவர்கள் வசித்து வந்தனர். அகில ரமலின் முஷ்ரிஃபீன் அலல் பஹரி பி அர்தின் யுகால் லஹா அஷ்ஷஹர், யமனில் கடற்கரை ஓரத்தில், யமனில் கடற்கரை ஓரத்தில் மணல் பகுதியில் வசித்து வந்த ஒரு சமூகம். அதற்கு அந்த பகுதிக்கு ஷெஹர் என்று சொல்வார்கள். அந்த பகுதிக்கு அஷ்ஷஹர் என்று சொல்லப்படும். அந்த பகுதியில் மணல், கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மணல் பகுதியில் வசித்து வந்த ஒரு சமூகத்திற்கு தான் அஹகாஃப் என சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் அஹகாஃப் என்பது அது மணற்குன்றோ அல்லது மலையில் இருக்கக்கூடிய குகையோ அல்லது கடலை ஒட்டியுள்ள கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியோ, மொத்தத்தில் மக்கள் வசித்த பகுதி. இது போன்ற இடங்களில் மக்கள் வசித்து வந்தார்கள். அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஹூத் எனும் நபியை அனுப்பினான். அந்த மக்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி, இந்த வசித்த மக்களுக்கு பெயர் ஆது கூட்டம். இவர்களுக்கு எச்சரிப்பதற்காக வருகின்றவர்கள் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இவங்க என்ன எச்சரிக்காங்க? இது அந்தர கௌமஹு பில் அஹகாஃப். இடையில ஒரு வார்த்தை அடிஷ்னலாக வருது. எச்சரித்தது என்பது அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. இன்னி அஹாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம். அப்படி நீங்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்குனீங்கன்னு சொன்னால் அந்த கண்ணியம் நிறைந்த நாளின் தண்டனையை பயப்படுகிறேன். மறுமை நாள் இருக்கே, அங்கு நீங்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகின்ற நிலை உருவாகும். அப்படிலாம் நீங்கள் தப்பு செஞ்சிடாதீங்க என்று அவர் எச்சரித்ததை நினைவில் கொள்ளுங்கள். இந்த ரெண்டுக்கு மத்தியில் அவர்கள் எச்சரித்தார்கள் என்பதற்கும், என்ன எச்சரித்தாங்க? அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்காதீங்கன்னு சொன்னாங்க. இந்த எச்சரிக்கப்பட்ட விஷயத்திற்கு மத்தியில் அல்லாஹ் இன்னொரு தகவலை சேர்த்து சொல்கிறான். வகத் ஹலத்தின் நுதுரு மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி. இவ்வாறு எச்சரிக்கை செய்தவர் இந்த ஹூத், ஆது கூட்டத்தின் நபியான ஹூத் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்பும் பல நபிமார்கள் வந்து போயிருக்கிறார்கள், அவர்களுக்கு பின்பும் பல நபிமார்கள் வந்து போயிருக்கிறாங்க. அவங்க நாட் ஒன்லி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மட்டும் இல்லை, அதற்கு முன்பும் பல பிரிவு, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், அவங்களாம் வந்துட்டு தான் போயிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தும் பல நபிமார்கள் வந்திருக்கிறாங்க என்ற தகவலை அல்லாஹ் இடைச்செருகலாக கூறிவிட்டு
ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன தகவலை சொல்கிறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அஹ்காஃப் எனும் பகுதியில் வசித்த அந்த ஆது பிரிவினருக்கு எச்சரித்தார்கள். என்ன எச்சரித்தார்கள்? இணை வைக்காதீர்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்காதீர்கள். நீங்கள் அப்படி செய்வீர்களே ஆனால் அந்த கண்ணியம் நிறைந்த அந்த நாளான, மகத்துவம் நிறைந்த நாளான மறுமை நாளின் தண்டனையை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். அதை கண்டு நான் பயப்படுகிறேன். அந்த தண்டனை உங்களுக்கு வந்துடும், நீங்க கஷ்டப்படுவீங்க என்று ஆதின் சகோதரர், ஆது பிரிவின் சகோதரர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை யா ரசூலல்லாஹ் நினைவில் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வாறு அந்த நபி அந்த மக்களை எச்சரித்துக்கிறார்கள். சரி, இப்படி எச்சரிக்கை செய்த பொழுது அந்த மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க? அல்லாஹ் சொல்கிறான். அவர் இப்படி சொல்கிறாரு, நபி இப்படி சொன்னாங்க. அதுக்கு அந்த மக்கள் சொன்ன பதில், காலு அஜித்தனா லி தஃபிகனா அன் ஆலிஹத்தினா, எங்களுடைய கடவுளை விட்டும் எங்களை திருப்புகிறீரா என்று கேட்டார். எங்களுடைய கடவுள்களை விட்டும் எங்களை நீ திசை திருப்புகிறீரா? அது எங்களை கடவுளை விட்டு எங்களை விளக்குறதுக்கு தான் நீ வந்திருக்கியா? ஏன்னா ஏற்கனவே என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பல தெய்வ வழிபாட்டில் இருக்கிறாங்க, கற்களை அது இது எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இதான் அவங்களுடைய கடவுளை அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க, எங்களுடைய கடவுளை நாங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய கடவுளை விட்டு நீ திருப்ப வந்தாயா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. கோபம், ஃபாத்தினா பிமா தாயிதுனா இன் குந்த மின சாதிகின், நீ என்ன சொல்கிற? இப்படிலாம் செய்யாதீங்க, செஞ்சால் தண்டனை வரும்னு சொல்கிறீங்கள. நபியை பார்த்து கேட்குறாங்க, எங்களை பார்த்து என்ன சொன்னீங்க? இப்படிலாம் வணங்காதீங்க, வணங்கினா தண்டனை வரும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்கிறீங்கள. சரி, என்ன தண்டனை வரும்? வந்து பார்க்கட்டும், கொண்டு வா பார்க்கணும். முதல் கொஸ்டின், அவங்க பதில் சொன்னது, எங்களுடைய தெய்வங்களை விட்டு எங்களை திருப்புகிறீரா அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க, நீ சொல்வதில் உண்மையாளராக இருந்தால் நீ எச்சரிக்கின்ற தண்டனையை கொண்டு வரோம் பார்க்கலாம் அப்படின்னா. ஆலு அஜித்தனா லி தஃபிகனா அன் ஆலிஹத்தினா ஃபஅத்தினா பிமா தாயிதுனா இன் குந்த மினஸ் சாதிகீன். அப்போ என்ன அர்த்தம்? தண்டனையை வேகமாக வேணும்னு கேட்குறாங்க. அதனால தான் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், அறியாமையில் மக்கள் இறைமறுப்பார்கள் எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்கண்டா. யஸ்தஅஜிலு பிஹல்லதீன லா யுமினூன பிஹா, ஈமான் இல்லாதவர்களோ இந்த தண்டனை வேகமாக வரட்டும் என அவசரப்படுகிறார்கள். ஆனால் வல்லதீன ஆமனு முஷ்ரிகூன மின்ஹா, மூமின்களோ அதை கண்டு பயப்படுறாங்க. தண்டனை வந்துட்டா என்ன செய்கிறது? யா அல்லாஹ், அப்படி ஒரு நிலை வர்றதுக்கு முன்னாடி எங்களை மன்னிச்சிரு, எங்களை அந்த இக்கட்டான நிலைக்கு தள்ளிடாதன்னு மூமின்கள் பயப்படுறாங்க. இறைமறுப்பாளர்களோ அவசரப்படுகிறார். கொண்டு வா பார்க்கலாம், என்ன சும்மா போட்டு மிரட்டிக்கிட்டே இருக்க, இந்த துணியில் அவங்க பேசுகிறான். அல்லாஹ் சொன்ன யஸ்தஅஜிலு பிஹல்லதீன லா யுமினூன பிஹா, இதற்கு முந்தைய அத்தியாயமான அஷ்ஷூராவில் வந்த அத்தியாயம், வந்த வசனம், ஈமான் இல்லாதவர்கள் இறைவனின் தண்டனையை அவசரப்படுகிறார்கள், மூமின்கள் பயப்படுறாங்க. சரி, இப்போ அவங்க சொன்னாங்க, முடிஞ்சா கொண்டு வரோம் பார்க்கலாம். அதுக்கு நபி என்ன பதில் சொன்னாங்க? கால இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், இதற்கான அறிவு ஞானம் என் ரப்பிடத்தில் மட்டுமே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹு ஆலம் பிக்கும் இன் குன்தும் முஸ்தஹக்கின் லிதாஜில் அதாபி ஃபயஃபால், என் ரப்பு மட்டுமே அனைத்தையும் அறிந்தவன். நீங்கள் தண்டனை வேணும்னு கேட்குறீங்க, உங்களுக்கு இப்பொழுதே தண்டனை வழங்க வேண்டும் என்று என் ரப்பு முடிவு செய்தால் அவன் கொண்டு வருவான், எனக்கு அதை பற்றி தெரியாது. என்னை பொறுத்தவரை அம்மா அன ஃபமின் ஷானி அன்னி உபல்லி உக்குமா உருசில் துபி, எனக்கு என்னுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், எனக்கு சொல்லப்பட்டதை நான் சொல்லிவிட வேண்டும், அவ்வளவுதான். எனக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டதோ, இந்த உம்மத்திற்கு எதை சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அதை சொல்லிவிட வேண்டும் என்பது மட்டுமே என் பொறுப்பு. அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான், ரப்பு சொல்றான், என்னை அனுப்பி உங்களை எச்சரிக்கை செய்ய சொன்னா எச்சரிக்கை செஞ்சேன். ரப்பு அனுப்பின வேலையை நான் செஞ்சேன். அதற்கு அடுத்து நான் அந்த தண்டனை வரும்னு சொன்னீங்களேன்னு கேட்டான், நான் சொல்லலை, என் ரப்பு சொல்ல சொன்னேன். என் ரப்பு சொன்னால் தண்டனை பயந்துக்கங்க, அப்படி நடந்துரும் அப்படின்ட்டு நான் அதை சொன்னேன், அவ்வளோதான். தண்டனை இப்போவே வேணும் அப்படின்னு கேட்டால், இப்போவே உங்களுக்கு கொடுக்கறது கரெக்டுன்னு என் ரப்பு நினச்சா உங்களுக்கு கொடுப்பான், தாமதமாக கொடுக்கறது தான் கரெக்டுன்னு ரப்பு தருவான். ஒருவேளை உங்களை மன்னிக்கலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம், உங்களுக்கு பின்னால் ஈமான் வந்துடலாம். தாயிஃபு மக்கள் அல்லாஹ் தண்டிக்கலையில, தாயிஃபு மக்கள் அல்லாஹ் தண்டிக்கலை. அங்கே ரெண்டு அர்த்தம் இருக்குது. இவங்களை, இந்த இறைமறுப்பாளர்களுக்கு இவங்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கல, ஆனால் கொஞ்ச நாளில் தண்டனை வந்துச்சு. தாயிஃபு மக்களும் தப்பு பண்ணாங்க, அல்லாஹ் அந்த நேரத்தில் தண்டிக்கலை. அந்த நேரத்தில் மட்டும் தண்டிக்கலைங்கிறது இல்லை, அதுக்கு அடுத்தும் தண்டிக்கலை.
ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, இவங்க விஷயத்துல அல்லாஹ் இப்பொழுது தண்டனை இறக்கவில்லை என்று முடிவு செய்தான். தாய்ஃப் மக்களுடைய விஷயத்துல இதற்கு பின்பும் தண்டனை இறக்கவில்லை என்று ரப்ப முடிவு செய்து விட்டார். இது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, நானும் நீங்களும் சொல்ற விஷயம் இல்ல. அப்ப இந்த நபி பதில் சொல்றாங்க, கால இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், அறிவுஞானம் அனைத்தும் ரப்புக்கே சொந்தம், அவனுக்கு தான் தெரியும் எது வரணும் எப்பொழுது வரணுங்கிறது. அது ஏன் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒபல்யோக்குமா ஒரு சில்துபிஹி, என்னுடைய பணி என்பது நான் எதற்கு அனுப்பப்பட்டேனோ, என்ன அனுப்பப்பட்டேனோ அதை சொல்வது தான். அப்படி சொல்லிட்டு ஆனால் ஒன்று சொன்னாங்க, ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன், வலாக்கின் நீ அராக்கும் கௌமன் தஜுகளோ, நீங்கள் கொஞ்சமும் விளக்கம் இல்லாதவர்களாக அறிவில்லாதவர்களாக உங்களை நான் பார்க்கிறேன்னு சொன்னான். அது மட்டும் உறுதி. எப்பொழுது தண்டனை வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் தண்டனை வரும்னு எனக்கு தெரியும், ரப்பு எச்சரிச்சுட்டான். ஆனால் முடிஞ்சா இப்பவே கொண்டு வா பார்க்கலாம் நீங்க கேட்குறீங்களே, உங்களை விட முட்டாள்களை நான் என்ன சொல்ல முடியும்? வலாக்கின்னி அராக்கும் கௌமன் தஜுகலூன், உங்களை முட்டாள்களாக நான் பார்க்கிறேன், அறிவில்லாதவர்களாக பார்க்கிறேன், விளக்கம் இல்லாதவர்களாக பார்க்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாவது விளக்கமும் அறிவும் இருந்திருக்குமானால் நீங்க இப்படி வார்த்தையை சொல்லவே மாட்டீங்க, கம்முன்னு இருந்திருப்பீங்க. நீங்கள் பேசுவதே தெரிகிறது நீங்கள் முட்டாள்கள் அநாகரிகமானவர்கள் என்று. அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு அந்த நபி சொன்னாங்க. அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்றான், ஃபலம்மா ரஅவுஹு ஆரிதம் முஸ்தக்பில அவதியதிஹிம், தங்களுடைய ஓடைகளை நோக்கி மேகத்தை அவர்கள் பார்த்த பொழுது. இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், இப்போ இவங்க தண்டனை முடிஞ்சா கொண்டு வான்னு கேட்குறாங்க, நபி இப்பெல்லாம் பதில் சொல்கிறாங்கன்னு வருது. இதுக்கிடையில் ஆது கூட்டத்துக்கு கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது. அங்கே பஞ்சம், மழை இல்லை, கஷ்டப்படுறாங்க மக்கள், ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த கஷ்டம்லாம் ஏற்பட்ட நேரத்தில் சில பேர் அவன் என்ன பேசிக்கிட்டாங்க, அந்த ஒரு பெரிய மனுஷன் வந்து சொல்கிறார்ல, நீங்கள் நியாயமாக நடந்துக்கங்க, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், நீங்கள் அநியாயம் பண்ணீங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை வரும்லாம் சொல்கிறார்ல. இப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வந்த மாதிரி தான் தெரியுது. என்ன இருக்குது? அதாப் இருக்குது, எங்கே பார்த்தாலும் கஷ்டம், பஞ்சம், தண்ணி இல்லை, இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. பேசாமல் அந்த அந்த பெரிய மனுஷன் சொல்கிறத கேட்டால் தான் என்ன, இப்படி சில அப்பாவிகளுடைய மனசில் சிந்தனை வந்துச்சு. அப்பாவிகள் தானே வருவாங்க, மனசில் சிந்தனை வந்துச்சு. உடனே பார்த்தானுங்க பெரிய தலைவர்கள், என்னடா இது போகிற போக்க பார்த்தா இவனுங்க அந்த ஆள் பக்கம் சாஞ்சிருவாங்க போல இருக்குது, அந்த ஆளுங்க நபி, அந்த நபியும் பக்கம் சாஞ்சிருவாங்க போல தெரியுது, என்ன செய்கிறது? அப்போ அதில் சில பேர் சில சைத்தான்கள் இருக்குமில்ல, அது ஒன்று ஐடியா கொடுத்துச்சு, நம்மளில் முக்கியமான சில பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பி காபாவுக்கு மக்காவுக்கு அனுப்புவோம், அவங்க போய் அங்கே துவா செஞ்சாங்கன்னா நமக்கு மழை வந்துடும், பிரச்சனை நீங்கிரும், பஞ்சம் நீங்கிருச்சுன்னு சொன்னால் இந்த மக்களை ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் மறந்துடுவாங்க, திருப்பி அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே இது பெட்டர் தான், பெஸ்ட் ஐடியா தான் அப்படின்னு முடிவு பண்ணி சில பேரை பொறுக்கி எடுத்து அனுப்பினாங்க. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் வரலாறு. அப்படி போன கூட்டமும் அங்கே போய் போகிற வழியில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தப்பு பண்ணிட்டு போச்சு. கடைசியில் அங்கே போய் அவங்க ரப்பிட்ட துவா செய்கிறாங்க, ரொம்ப உரிய துவா செய்கிறாங்க, தங்களுடைய பிரச்சனையை சொல்லி துவா செய்கிறாங்க, தங்களுடைய நாட்டில் பஞ்சம் நீங்கணும், மழை வேணும்னா துவா செய்கிறாங்க. துவா செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தா மேலே கருமேகம் கூடுகிறது. அப்போ இவங்களுக்கு ஒரு வகையான உதிப்பு வருது, இதில் உங்களுக்கு எந்த மேகம் வேணும்? இவன் ஒரு மேகத்தை தேர்ந்தெடுக்கிறான், இந்த கருமேகம் வேண்டும், சரி இது உங்களுக்கு கிடைக்கும். மனசில் எண்ணங்கள். இவங்க போகிறாங்க, ஊரை நோக்கி போகிறாங்க, மேகமும் போகுது, மேகமும் போகுது. கடைசியில் இவங்க இருக்கக்கூடிய ஊருக்கு அருகில் மேகம் போகுது. அந்த மக்கள் அங்கே உள்ளவங்க பார்க்குறாங்க, தங்களுடைய ஊருக்கு மேலே மேகம் வருது, மேகம் இருக்குது. மேகம் வந்தால் என்ன அர்த்தம்? கருமேகம் வந்தால் நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்ய போகுதுன்ட்டு. மேகத்தை பார்த்த உடனே அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஃபலம்மா ரஅவுஹு ஆரிதம் முஸ்தக்பில அவதியதிஹிம், மேகங்கள் தங்களுடைய ஓடைகளை நோக்கி வந்த பொழுது, ஓடைகள்ங்கிறது தண்ணீர் போகக்கூடிய இடம், அந்த இடத்துல மழை பெஞ்சா, ரோட்டில் பெஞ்சா அப்போதோடு காலியாக போயிடும், ஈரமாயிட்டு. ஓடைகளில் பெஞ்சா தண்ணி நீக்கும், பின்னாடி ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலான்னு அர்த்தம். அதான் ஓடைகள். தங்களுடைய ஓடைகளை நோக்கி மேகங்கள் வந்த பொழுது, மேகத்தை பார்த்தா கரெக்டாக ஓடைகளை நோக்கி வர மாதிரி இருக்கு, மழை பெய்ய போகுது. ஹாதா ஆரிதம் மும்திருனா, இது நமக்கு மழை தரக்கூடிய மேகம்தான், மழை தரக்கூடிய மேகம்தான், நம்ம பிரச்சனை நீங்கிறோம் என்று அவர்கள் கருதினார்கள், சொன்னாங்க. அதே போன்று என்ன செய்தது? மேகம் அவங்க ஊருக்கு போய் அவருடைய ஓடைகளுக்கு அருகில் ஓப்பன் ஆச்சு, மழை கொட்டான கொட்டியது. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், 29வது ஜுஸ்ஸில் அல் ஹாக்காவுடைய அத்தியாயத்தில் வரும்,
وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ. அம்மா ஆதுன், ஆது கூட்டம் கடுமையான காற்றால் அழிக்கப்பட்டது. فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ, கடுமையான காற்றால் அழிக்கப்பட்டது. سَخَرَهَا عَلَيْهِمْ 7 لَيَالٍ و8 أيام, 7 பகல்கள் 7 இரவுகள் 8 பகல்கள் அந்த கடுமையான புயல் காற்று அவர்கள் மீது தாக்கியது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, மழை பெய்ய போது பயங்கரமான மேகம் வந்துருச்சுன்னு. மேகம் நம்ம ஊருக்கு கிட்டத்துலேயும் வந்துருச்சு. மேகம் சில சமயத்தில் மழை பொழிய நேரத்தில் காற்றடிக்கும், இல்லை நல்ல சரியான காற்றடிக்கும். அது மாதிரி காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு. இவங்க நினச்சிக்கிட்டாங்க லேசாக காற்றடிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்யும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. மழையும் காற்றுமாக மாறியது. ஒரு பக்கம் மழையும் விழுகிறது, இன்னொரு பக்கம் காற்றும் அடிக்கிறது. இது 7 இரவு 8 பகல் அடி அடி அடின்னு அடிக்குது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இவங்க நினைச்சுக்கிட்டாங்க தங்களுக்கு மழை தருவதற்காக அந்த மேகம் வந்தது என்று. ஆனால் பல்ஹுவ மஸ்தாஜல் தும்பி, அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் நினைக்கின்ற மேகம் அல்ல இது, நீங்கள் அவசரப்பட்டீங்கல்ல அதுவாக்கும். இது அவசரப்பட்டீங்கன்னா அர்த்தம், இங்க பாரு என்ன சும்மா எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க, எங்களுடைய தெய்வத்தை விட்டு எங்களை திருப்ப வந்தாயா, நீ உண்மையாளராக இருந்தால் நீ சொல்கின்ற தண்டனையை இப்பவே கொண்டு வரும் என்று சொன்னீர்களே, இப்பவே வேணும்னு கேட்டீங்கல்ல, அதுதான் இது. பல்ஹுமஸ்தாஜல் தும்பி, இது என்ன தெரியுமா, ரீஹன் ஃபீஹா அதாபுன் அலீம். இதுல காற்று, இந்த காற்று வெறும் காற்று அல்ல, அதாபை உள்ளடக்கி இருக்கின்ற காற்று. காற்றுல 1000 வகை இருக்கு. தென்றல் காற்று அப்படியே மேலே பட்டுச்சா படலையாண்டு தெரியாத மாதிரி போகும், அப்படியும் காற்று இருக்கு. இன்னொரு காற்று இருக்கு, வேகமாக படும். ஃபேனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு 3rd ஸ்பீடில் பக்கத்தில் வச்சு போனால் சர்ன்னு மேலே அடிக்கும்ல, அதுவும் காற்று தான், வேகமாக படும். இன்னொரு காற்று இருக்கு, நிற்கவே முடியாது, ஆளை தள்ளும், இங்கிட்டு இங்கிட்டும் தள்ளிடும். இன்னொரு காற்று இருக்கு, ஜன்னல்களை கூட உடைக்கும், மேலே இருக்க முகட்டெலாம் பிச்சுக்கிட்டு போகும். வருதா புயல் நேரத்தில் நம்ம பார்த்தோமா இல்லையா, டமார்டுமேனு சவுண்டு. எதுகளெல்லாம் பலகீனமாக இருந்துச்சோ, ஒரு ஓலை குடிசைகள் அல்லது ஓட்டு வீடுகள், அந்த ஷெட்டு போட்டு வந்த இது ஃபுல்லாக பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஃபேன்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக தலையெல்லாம் முறுக்கிக்கிட்டு இருந்துச்சு. வருதா புயல் நேரத்தில் குறிப்பாக இந்த பகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள்லாம் கடுமையான பாதிப்பு. நிறைய மஸ்ஜிதுகளுக்கு பாதிப்பு, நிறைய கபர்ஸ்தானுடைய காம்பவுண்ட் சுவர்கள் இடிஞ்சு விழுந்துருச்சு. நிறைய இடங்களில் ஃபேனு அது இது எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நாங்கள் அந்த நேரத்தில் அந்த மாவட்டம் முழுக்க போய் பார்த்தோம். சில வேலைகள் உதவிகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தால் என்ன வரும்னு சொல்ல முடியாது. அதாவது நமக்கு தான் சந்தோஷத்துக்கு ஒன்று, அதாபுக்கு ஒன்று. ரப்பை பொறுத்தவரை ஒன்றையே அது சந்தோஷத்துக்குரியதாகவும் தருவான், அல்லது அதாபாகவும் ஆக்கிடுவான். மழை சந்தோஷத்திற்குரியது தான், அளவோடு கிடைத்தால் சந்தோஷத்திற்குரியது. அதுவே கூடுதலாக பெஞ்சிச்சுன்னா, நம்ம மழை வேணும் 24 hours மழை பெஞ்சிச்சுன்னா நம்மள ரொம்ப பேர் காணாமல் போயிடுவோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டினியூவாக பெஞ்சிச்சுன்னா கீழே வீட்டுக்கு விட்டு கீழே இறங்க முடியாது. இன்னொரு 2 மணி நேரம் பெஞ்சுன்னு சொன்னால் 1 நாள் 1.5 நாளைக்கு கீழே வரவே முடியாது. மொத்தத்தில் ஒரு 24 hours அடிச்சிச்சுன்னு சொன்னால் ரொம்ப பேர் காணாமல் போயிடுவான். சக்தி அவ்வளோதான், மேட்ரு ஓவர். அது தேவைக்கு தகுந்தவாறு வருகின்ற பொழுது நிஅமத், அதையே அல்லாஹ் கூடுதலாக தருகின்ற பொழுது நிகமத், தண்டனையாக மாறிடும். காற்றும் அப்படித்தான், தென்றலாக வீச செய்தால் அது நிஅமத், அதையே புரட்டி அடிக்கும் புயலாக மாற்றினால் அதாப். அதுக்குன்னு வேற எங்கேயாவது வர்றதில்லை, மேட்ரு ஒன்று தான், ரெண்டுமே காற்று தான். அல்லாஹ் நாடினால் அப்படித்தான் நடக்கும். அல்லாஹ் சொல்றான், இவர்களுடைய ஓடைகளை நோக்கி மேகங்கள் வந்த பொழுது இந்த மேகம் தங்களுக்கு மழையை தரும் என்று கருதினார்கள். ஆனால் சொல்லப்பட்டது, இது மழை வெறுமனே மழை தரும் மேகம் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட அதாபு இது. இதுல அதாபு கலந்த காற்று இருக்கு. ரீஹன் ஃபியா அதாபுன் அலீம். என்ன நடந்துச்சு கடைசியில் அல்லாஹ் சொல்றான், துதம்மிரு குல்ல ஷைஇன் பிஅம்ரி ரப்பிஹா. அந்த காற்று எதன் மீதெல்லாம் பட்டதோ அவைகள் அனைத்தையும் அழித்து விட்டது. துரு பிடிச்சு சின்ன பின்னமாயிருச்சு, ஒன்றும் தேரலை. துதம்மிரு குல்ல ஷைஇன் பிஅம்ரி ரப்பிஹா ஃபஅஸ்பஹு லா யுரா இல்லா மசாக்கினுஹும். அல்லாஹ் எப்படி பண்ணியிருந்தான், இவ்வளவுக்கு பின்னாலும் அவர்கள் காலையில் எழுந்த பொழுது அவர்கள் வீடுகள் மட்டுமே இருந்தது. காலையில் எழுந்த பொழுது லா யுரா இல்லா மசாக்கினும்,
வீடு மட்டும்தான் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் இருந்த ஒரு பொருளும் இல்லை, வீட்டில் இருந்த ஆட்களும் இல்லை. இல்லை மசாய்க்கணும், வெறும் வீடு. சொல்லிட்டு அல்லாஹ் சொன்ன கதாலிக்க நஜிசில் கௌமல் முஜ்ரிமீன், அநீதம் இழைக்கும் கூட்டத்திற்கு நாம் இப்படித்தான் தண்டிப்போம், இப்படித்தான் கூலி வழங்குவோம். எல்லாம் பீரோ போயிருச்சு, பெட்டு போயிருச்சு, நகை போயிருச்சு, எல்லாம் ஹராப், எல்லாம் போயிருச்சு. என்ன தெரியலை, எப்படி போச்சு என்ன சொல்லப்போ அந்த காற்று பட்டவுடன் துடிப்பிடித்து எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. மனிதர்கள் அழிந்து போய்விட்டார்கள். அழுவதற்கு கூட நாதி இல்லை. யார் யாருக்கு அழுகிறது? யாராவது இருந்தால் தானே அழ முடியும். போயிட்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டு மொத்தமாக போயிட்டா அழுகிறதுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லை. சில சமயத்தில் குடும்பத்தில் ஏதாவது விபத்துக்கு நடக்குது, 10 பேரும் போயிடுறாங்க, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அழுகிறதுக்கு ஆள் இல்லை, யாரோ ஒரு தூரத்து உறவினர் தான் அழ முடியும். அதை போன்று ஆது கூட்டத்திற்கான இன்சிடென்ட் இப்படித்தான் ஏற்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால் இதை சொல்லித்தான் சொல்றான், யார் ரசூலல்லாஹ், ஆது பிரிவினருக்கு அவருடைய சகோதரர் ஹூத் எச்சரித்ததை நினைவில் கொள்ளுங்கள். ஒதுக்குறாக ஆத். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. நான் யாருக்கு ஹிதாயத் செய்கிறேனோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்து கிடைக்கும், எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைக்கும்னு சொல்றதுக்கு இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க. தன் மீது தன்னுடைய தண்டனையை விலை கொடுத்து வாங்குவது அது அவர்களுடைய நிலை சார்ந்தது. திருந்தினால் அவர்களுக்கு நல்லது, இல்லையானால் அவர்களுக்கு தீங்கானது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்வான், இன்ன அஹசன்தும் அஹசன்தும் அன்ஃபுஸிக்கும், நீங்கள் முறையாக நடந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது. ஒயின் அசத்தும் ஃபலஹா, நீங்கள் தவறு செய்தால் உங்களுக்கு தீங்கானது. அதனால யாருக்கு எந்த நஷ்டமோ அடுத்தவங்களுக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை, எச்சரிக்கையாக இருங்க என்று அந்த வசனம் எச்சரிக்கும். அதனால் தான் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழக்கத்தை சொல்லப்படுகிறது. காற்று வீசிட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுவாங்களாம். காற்று அடித்தா பயப்படுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்களாம், யா ரசூலல்லாஹ், ஏன் காற்றை கண்டு பயப்படுகிறீர்கள்? நாங்கள் அந்த காற்றை பார்த்தோன்னா மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கே அப்படி நாங்கள் சந்தோஷப்படுறோம், நீங்கள் மட்டும் உங்களுடைய முகம் மாறுகிறதே யா ரசூலல்லாஹ், எதனால் என்று நபித்தோழர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு சொன்னார்களாம், இந்த காற்று இதுவே அதாபாகிய விட்டால் என்ன செய்வது? அதுக்காகத்தான் நான் பயப்படுறேன். அதனால் ஹதீஸில் வரும், காற்று வேகமாக அடித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மஸ்ஜிதுக்கு போய் தொழ ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ் இடத்துல கேட்பாங்களையா, அல்லாஹ் இதனுடைய நன்மையை கொடு, இதனால் ஏதேனும் தீங்கு ஏற்பட வேண்டும் நாடு இருந்தால் அதிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள் என்று வருகிறது. சுலைமான் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, அன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா قالت ما رايت رسول الله صلى الله عليه وسلم مستجمعا ضاحكا حتى ارى منه لهبات. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கடவாய் பற்கள் தெரிகின்ற அளவிற்கு நான் சிரித்து பார்த்ததே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் தான் பொறுப்பார்கள். ஒரு முறை மேகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்ற பொழுது அந்த புன்முறுவலும் பெருமானாருடைய முகத்திலிருந்து மறைந்தது. அப்பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அன்னாஸு இதா ரஅவு அல் கைம ஃபரிஹு ரஜாஅன் அன் யகூன ஃபீஹில் மதர். மனிதர்கள் மேகத்தை பார்க்கின்ற பொழுது மழை கிடைக்கும் என்று அவருடைய முகத்தில் சந்தோஷம் தெரிகிறது. வ அரா கைதா ரைத்தகு அரப்து வஜிஹிக அல் கராஹியா. ஆனால் மேகம் சுழன்றடிக்கின்ற பொழுது, மேகம் வேகமாக வர நேரத்தில் உங்கள்கிட்ட நான் அப்படி பார்க்கலையே, உங்களுடைய முகத்தில் மாற்றத்தை அல்லவா பார்க்கின்றேன். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஆயிஷா மா யு அம்மினுனி ஐயக்கூன ஃபீஹி அதாபுன், இதில் அதாபு இல்லை என்று எனக்கு யார் உறுதியளிப்பது? இதில் அதாபு இருக்காது என்று யாதேனும் சொல்வது உண்டா? அப்படி சொன்னால் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும். மா யு அம்மினி ஐயக்கூன ஃபீஹி அதாபுன் சொல்லிட்டு மேலும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கது உத்திப கௌமும் பிர்ரூஹ், பல சமூகம் இந்த காற்றினால் அழிக்கப்பட்டிருக்கிறது, அதாப் செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறது. வகத் ரஆ கௌமுன் அல் அதாப் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு கௌம் இந்த தண்டனையை பார்த்து விட்டு சொன்னார்கள், ஹாதா ஆரிதும் மும்திருனா, இந்த வசனத்தில் வருகின்ற வார்த்தை, இது எங்களுக்கு மழை தரும் மேகம் என சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அதை மழை தரும் மேகமாக அனுப்பவில்லை, அவரை தண்டிக்கும் மேகமாக காற்றாகத்தான் அல்லாஹ் அனுப்பினான். எனவே உருவாகும் மேகம் காற்று அது எப்படி போய் முடியும் என்று நானும் நீங்களும் சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் வரும், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண, பெருமானாரிடம் இப்படி வழக்கம் இருந்தது, இதா ரஆ
இதா ரஆ நாஷிஅன் ஃபி உஃபுகி மின் ஆஃபாகிஸ் ஸமா, வானத்தில் ஏதேனும் மேகங்கள் கூடுவதை பார்த்தால் தரக்க அமலஹு ஒயின் கான ஃபி ஸலாத்தி, அவர்கள் தொழுகையிலேயே இருந்தாலும் வேகமாக தொழுகை முடித்துவிட்டு துஆவிற்கு வந்து விடுவார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க, அல்லாஹ் மின்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஃபீ, யா அல்லாஹ் இதில் இருக்கக்கூடிய தீங்கிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என சொல்வார். ஃபைன் கஷஃபஹுல்லாஹு, அல்லாஹ் அதை நீக்கிவிட்டால், அல்லாஹ் அப்படியே ஒன்றுமே நடக்காமல் அப்படியே போயிட்டா, ஹமித் அல்லாஹ் தஆலா, அல்லாஹை புகழ்வார்கள். ஒயின் அம்தரத், ஒருவேளை மழை பொழிந்து விட்டால் கால சல்லதான் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இதை பலன்தரும் மழையாக ஆக்கு, பலன்தரும் மழையாக ஆக்குன்னு சலாஹ் துஆ செய்வாங்க. ஆயிஷா அந்த என்ன ஹதீஸ் சொல்கிறாங்க, வானத்தில் மேகமூட்டம் ஒரு மாதிரியாக அடையாளங்கள் மாறுச்சுன்னு சொன்னால் சல்லதானே சொல்லும் துவாவுக்கு வந்துடுவாங்க. எந்த அளவுக்கு தொழுகையில் இருந்தால் கூட தொழுகை கொய்க்கா முடிச்சுட்டு துவாவுக்கு வந்துடுவாங்க. துவா எப்படி செய்வாங்க, இதனுடைய தீங்கிருந்து யா அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுறேன்னு துவா செய்வாங்க. அது போயிருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி முடிச்சிருவாங்க. மழை பொழிந்தால் அப்போ சலாம் அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இதை பலன்தரும் மழையாக ஆக்கு, பலன்தரும் மழையாக ஆக்கு, இதை தண்டனை உள்ள மழையாக ஆக்கி விடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள் என ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இது போன்ற ஹதீஸ்கள் அனைத்தும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாகவே அறிவிக்கப்படுகிறது. இன்னொரு ஹதீஸ் வருகிறது, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரின் விளக்கம் இப்படி இருந்தது, இதா ஆஸஃபத் ரிஹ், காற்று வீச தொடங்கினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, அல்லாஹ் இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா, யா அல்லாஹ் இதனுடைய கைரை உன்னிடத்தில் கேட்கிறேன், இந்த காற்றின் கைரை உன்னிடத்தில் கேட்கிறேன், இந்த காற்றில் உள்ள கைரை, காற்றில் இருக்கக்கூடிய கைரை கேட்கிறேன், வ கைரமா உருசலத்து பிஹி, இந்த காற்று எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த கைரை உன்னிடத்தில் கேட்கின்றேன். ரெண்டாவது சொல்லுவாங்க, வா அஊது பிக்க மின் ஷர்ரிஹா, இந்த காற்றின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், வ ஷர்ரி மா ஃபீஹா, இதற்குள் இருக்கக்கூடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், வ ஷர்ரி மா உருசிலத்து பிஹி, இது எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த தீங்கிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். வைதா தஹய்யரத்தி ஸமாஉ தகய்யர லௌனுஹு, வானம் மேகமூட்டமாக அப்படியே ஒரு மாதிரி மாறி மாறி வருகின்ற பொழுது, மழை பொழிந்து விடுமோ என்ற எண்ணம் வருகின்ற பொழுது பெருமானாரின் முகம் மாறும். ஹரஜ வ தஹல வ அக்பர வ அதுபர, வெளியே போவாங்க, உள்ளே வருவாங்க, முன்னால் போவாங்க, பின்னால் வருவாங்க. அதாவது ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷனில் இருப்பாங்க, ரிலாக்ஸாக இருக்க மாட்டாங்க. எப்போ ஒருத்தர் அங்கிட்டு போகிறார் இங்கிட்டு போகிறார், என்னப்பா ஏன் நடந்துகிட்டே தெரியல, உட்காருன்னு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். மழை பொழிந்து விட்டால், மழையாக மட்டும் வந்து சென்று விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவாங்க. அதையும் நாங்கள் முகத்தில் பார்ப்போம். அப்பொழுது நான் பெருமானாரிடத்தில் ஒரு முறை கேட்டேன், யா ரசூலல்லாஹ் ஏன் நீங்கள் இப்படி ஆகின்றீர்கள், எங்களுக்கு புரியலையே அப்படின்னு நான் கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயிஷா ல அல்லஹு யா ஆயிஷா கமா கால கௌமு ஆத், ஆது கூட்டத்திற்கு ஏற்பட்டதை போன்று ஏற்பட்டுவிடுமோ என்று அஞ்சித்தான் அப்படி நடந்தேன்னு சொல்லுவாங்க. ஆது கூட்டத்துக்கு அப்படித்தான் வந்துச்சு, அவங்க மலைன்னு தான் நினைச்சாங்க, ஆனால் அது வேறு அல்லாஹ்வுடைய தண்டனை அதில் வந்துருச்சு, அப்படி நடந்து விடுமோ என்று அஞ்சித்தான் அப்படி இருக்கின்றேன் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காமித்தார்கள். ஃபலம்மா ராவுஹு ஆரிதம் முஸ்தக்பில அவ்தியத்தையும் காலு ஹாதா ஆரிதும் மும்திருனா, தங்களுடைய ஓடைகளை நோக்கிய மேகங்களை அவர்கள் பார்த்த பொழுது எங்களுக்கு மழை பொழியக்கூடிய மேகங்கள் என்று அந்த மக்கள் சொன்னாங்க என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த வசனத்தை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். இதனால தான் ஆயிஷா நான் பயப்படுறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வருகிறது. இதே போன்று நிறைய ஹதீஸ்கள் வருகின்றன. இன்னொரு ஹதீஸை பார்க்கின்ற பொழுது ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஃபுத்திஹ அலா ஆதி மினர் ரிஹ் இல்லா மிஸ்லு மௌதிஇல் ஹாத்தமி சும்ம உர்சிலத் அலைஹிம் ஃபஹமலத்துஹும் அல்பதுவ இலல் ஹதர் ஃபலம்மா ரஆஹா அஹ்லுல் ஹதர் காலு ஹாதா ஆரிது மும்திருனா முஸ்தக்பில அவ்தியத்தினா வகான அஹ்லுல் பவாதி ஃபீஹா ஃபஉல்கிய அஹ்லுல் பாதியத்தி அலா அஹ்லில் ஹாதிரா ஹத்தா ஹலகு قال عتت على خزانيا حتى خرجت من خلال الابواب. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மா ஃபுத்திஹ அலா ஆதி மினர் ரிஹ், அந்த ஆது கூட்டத்திற்கு ஓப்பன் செய்யப்பட்ட காற்றின் அளவு என்ன அப்படின்னு கேட்டால்
இல்லா மிசுலு மௌதுஇல் ஹாத்தம், இந்த மோதிரம் வைக்கப்படுகின்ற இடத்தின் அளவுதான். மோதிரம் வைக்கப்படுகின்ற இடத்தின் அளவு, அது மோதிரம் வைக்கிற இடம் கீழே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது மோதிரத்தை கையில் விரலில் மாட்டுவோமே இந்த இடம்னு சொன்னாலும் சரி, ஆது கூட்டத்திற்கு அனுப்பப்பட்ட காற்று இந்த ரிங்குக்குள்ளே எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான். ஆனால் இது என்ன செஞ்சிருச்சு? ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழிச்சிருச்சு. சரஸ் என்ன சொல்ல வர்றாங்க? அளவு கம்மி, அல்லாஹ் அனுப்பிய காற்று ரொம்ப பெரிய காற்றுலாம் இல்லை. இந்த மோதிரம் வைக்கப்படுகின்ற இடத்தில் இதில் எவ்வளவு கொள்ளளவு இருக்கும் அவ்வளவுதான் அந்த காற்று. அந்த காற்று தான் ஆது கூட்டத்தை துவம்சம் செய்துச்சு. அப்படியானால் அல்லாஹ் பெரிய காற்றை அனுப்பினால் நம்முடைய நிலை என்ன ஆகும்? சொல்லதான் சொல்ற இந்த ஹதீஸின் வழியா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு உதவியாக இருக்கும் அவங்க நினைச்சாங்க. ஆனால் கிராமவாசிகள் நகரவாசிகள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரையும் அது அழித்து, ஒருத்தரை விடாமல் அழித்து சென்று விட்டது. ஆனால் அல்லாஹ் அனுப்புனது இந்த மோதிரம் வைக்கப்படுகின்ற இடத்திற்குள் உட்பட்ட காற்று தான். இது டெவலப் ஆகி தான் இவ்வளோ பிரச்சனையாச்சு. அப்போது ஒரு பெரிய இந்த மஸ்ஜிது அளவுக்கு காற்றை அல்லாஹ் அனுப்புனா அது எங்கே போய் முடியும்? ஒட்டுமொத்த துனியாவுமே அழிஞ்சிரும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இதெல்லாம் மறந்து விட்டு தான் இன்றைக்கி எல்லா அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி இந்தியாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களாக இருக்கட்டும், இஸ்ரேலில் நடக்கக்கூடிய அநியாயங்களாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹுடைய பயம் கொஞ்சமும் அறவே இல்லாதவர்கள் மூலமாகத்தான் இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நம்ம அதனால தான் அந்த குனூத்துடைய துவாவில் சொல்கின்ற பொழுது அல்லாம அகிலிக்கும் கமா அகலக் ஆதம் வ சமூத், எல்லாம் ஆது கூட்டத்தை சமூது கூட்டத்தை அழிச்ச மாதிரி அழிச்சிருந்து துவா செய்வதற்கான காரணம் இதுதான். ஆது கூட்டம் சமூது கூட்டத்தின் அழிவு என்பது சாதாரணமான அழிவு அல்ல, அது மிக கடுமையானது. யார் என்ன எதுக்கு அதை பற்றி அவங்க பேசுகிற அளவுக்கு கூட அல்லாஹ் டயத்தை கொடுக்கவே இல்லை. முதல்ல ரொம்ப பேசி முடிச்சாச்சுல்ல, அப்படி தானே வரும். இஸ்ரேல் எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான், இந்தியா எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான், சங்கியில் எவ்வளோ பேசுகிறான். இதுக்கு மேலே இவர்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கிறது? நேரடியாக தண்டனை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ் அதை தாண்டியும் ரொம்ப விட்டுக்கிட்டு இருக்கான். சில உம்மத் கஷ்டப்படும் அப்படிங்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம், ரப்புடைய நாட்டம். அவங்களுக்கு ஒருவேளை ஹிதாயத் இருந்தால் நமக்கு அதில் ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை. அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு வர்றதில் ஒன்றும் அதெல்லாம் கஷ்டம்லாம் இல்லை. திருந்தலாம் என்ன இருக்குது? அப்படி திருந்தியவர்கள் நிறைய பேர். அல்லாஹ் சொல்லுவான், அதாவது ஒரு கட்டத்தில் இன் தத்தவல்லோ எஸ்தபதில் கௌமன் கையரக்கும் சும்மலா யக்கூன் அம்சாலக்கும், நீங்கள் இந்த மார்க்கத்தை முறையாக பின்பற்ற தவறினால் வேறொரு சமூகத்தை கொண்டு வருவான். அவங்க உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப இன்ச்சு பை இன்ச்சாக பின்பற்றுவாங்க. அப்படி நடக்குது. இன்றைக்கும் சில பேர் தீன் இஸ்லாத்தை ஏற்று நம்ம எங்கள் ஹாந்தான் கபீலா நாங்கள் 15 தலைமுறையாக முஸ்லீம் நம்ம பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் பேர் தான் நம்மள்ட்ட இஸ்லாமிய பெயர்கள் இருக்கும். சில பேர் அப்போ தான் முஸ்லீமாகி வர்றாங்க. அவங்களுடைய இறையச்சம், அவங்களுடைய தக்குவா, அவங்களுடைய அணுகுமுறையை பார்த்தா நம்ம வெட்கப்படுற அளவுக்கு இருக்குது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், நான் நாடினால் வேறொரு சமூகத்தை கொண்டு வருவேன். ரொம்ப சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறான், வலா யக்கூனு அம்சாலக்கும், உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்மளை எதுலேயே அடித்தது மாதிரி இருக்கும், உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பெட்டராக இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. அல்லாஹ் அவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும். அல்லாஹ் அவங்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்கட்டும், சொர்க்கத்துக்கு வரட்டும். பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் இப்படியே தான் மௌத்து வரைக்கும் நம்மளை அதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பலகீனம்னா மக்கள் துவாதம் செய்ய முடியும். யா அல்லாஹ் எங்கள்கிட்ட ஒரு சக்தியும் இல்லை, நீ பேராற்றல் மிக்கவன். மனிதர்கள் ஏதாவது பண்ணா திருப்பி ஏதாவது பிரச்சனை ஏட விடமா தான் அது போய்கிட்டே இருக்கும். தௌருத்த சல்சுல்னு சொல்லுவாங்க, மாறிக்கிட்டே திருப்பி எங்கேயே சுத்தம். அதனால உனக்கு தெரியும், உனக்கு எல்லா ரூட்டும் தெரியும், நீ எப்படி அவங்கள அழிக்கணுமோ அழிச்சிரு, அவ்வளோதான். ஹிதாயத்து இருந்துச்சு, ஹிதாயத்து. ஹிதாயத்து இல்லை, உன்னுடைய நாட்டத்தில் அவர்களுக்கு ஹிதாயத்து நசீப் இல்லையானால் இவருடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதில் தவறில்லை. அல்லாஹ் இது மாதிரியான வசனங்களை சொல்வதெல்லாம் இரண்டாவது இறை மறுப்பாளர்கள் மட்டும் நம்மளும் பயப்படணும். அல்லாஹ் எப்படியும் தண்டிக்கலாம். நான் என்ன நம்மளே என்ன நினைக்கிறோம், என்கிட்ட இருக்கிற காசுக்கு என்னை யாரும் கிட்டத்தில் கூட வர முடியாது நினைக்கிறோம். நம்முடைய உடல் பலம் யார் என்னிட்டு வந்து என்ன பண்ண முடியும்? இவருடைய உடல் பலம் என்ன தெரியுமா? இவர் வீட்டுக்கு போயிட்டார், இப்படி பேசிட்டுலாம் போயிட்டார், வயிற்றால போயிடுச்சு, லூஸ் மோஷன் ஆச்சு, ஒரு 5 தடவை போச்சு. காலையில் எந்திரிச்சு வர போய் பாருங்கள், மாப்பிள்ளை நடக்கவே முடியாது. என்னடா நேற்று இப்படி பேசிட்டு போனவனாச்சு, இன்னைக்கு என்னாச்சு? நாளைக்கு பகலில் ஒரு 5 தடவை போகட்டும், பெட்டில் ஏற்றி குளுக்கோஸ் தான் ஏற்றணும், வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான்.
அப்போ சொல்லுவாங்க, உன்னுடைய பலம்ங்கிறது கூட ரெண்டாவதுப்பா, டே உன் பலமே நஜீஸ் தான்டா போ அப்படிமா. உன்னுடைய பலமே நஜீஸ் தான். என்ன போச்சு வெளியில்? என்ன ரத்தமாவா போயிடுச்சு, தங்கம் போச்சா? ஒன்றும் இல்லைல்ல. உன்னுடைய பலமே அவ்வளோதான், ரொம்பலாம் பேசாதீங்க என்று மார்க்கம் எச்சரிக்கை. அதனால தான் அல்லாஹ்விற்கு பெருமை அடிப்பது பிடிப்பதே இல்லை. அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என்று சொல்வதற்கான காரணம், நீங்கள் பெருமை எடுத்தீர்கள், அகந்தையாக இருந்தீர்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கிறதே இல்லை. உனக்கு என்ன அவ்வளோ திமிர்? இன்னைக்கு எல்லாம் திமிரில் தான் பேசிக்கிட்டு இருக்கான். இது எங்கிறது, நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம், எப்படி வேண்டாலும் செய்வோம். ஐ லவ் முகமதுன்னு சொன்னால் நாங்கள் அடிப்போம், உதப்போம், உங்களை அடிப்போம், வீடுகளை இடிப்போம். எங்கே போய் முடியும்? எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்கும்? ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது. ஆனாலும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுனாலும் கொஞ்ச நாள் பார்க்குறத தாங்க முடியலையே, கஷ்டமாக இருக்குங்கிறது தான் மோமின்களுடைய பிரச்சனை. அதுதான் நம்முடைய பிரச்சனை. ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். மோமின்கள் எந்த கட்டத்திலும் நிராசையாகி விடவே கூடாது. அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். என் ரப்பு எனக்கு உதவி செய்வான், இதுவும் மாறும், பயந்துக்கிட்டு ஓடி ஒளியவெல்லாம் முடியாது. கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாறும். அவன் நம்ம காலில் விழுந்து அவங்க உதவி கேட்குற அளவுக்கு கொண்டான சூழலை ரப்பு கண்டிப்பாக கொண்டு வருவான். ஆனால் நமக்கு தேவை என்னன்னு சொன்னால் சபர் வேணும். சபருங்கிறது இவங்க கொடுக்குறத கஷ்டத்தை தாங்கிறது மட்டும் சபர் அல்ல, அல்லாஹ்வுக்கு அந்த நேரத்திலையும் கட்டுப்பட்டு விசுவாசமாக நடக்கணும். அல்லாஹ்வுக்கு சபரு நாளத்தா, சபரு நானில் மாசியா, சபரு நாளில் பலா சொல்லுவாங்க. சபர் 3 வகை. அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதிலும் சபர் வேண்டும், பாவங்களை விட்டு விலகுவதிலும் சபர் வேண்டும், கஷ்ட நஷ்டங்கள் வருகின்ற பொழுது ஏற்று சாங்குவதிலும் சபர் வேண்டும் சொல்லுவான். அந்த சபரை கடைப்பிடிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைக்கும். ஆனால் நாமும் பயப்படணும். அல்லாஹ் நாடினால் நமக்கு எதை வசதியாக தந்திருக்கிறானோ, நியமத்தாக தந்திருக்கின்றானோ, அதையே தண்டனையாக மாற்றிவிட முடியும். பேராற்றல் மிக்கவன் அல்லாஹ். அவனிடத்துல மன்றாடணும், கெஞ்சணும். எந்த ஒரு சூழலிலும், யா அல்லாஹ் இதில் எங்களுக்கு நன்மையை கொடு. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு புதிய வாகனம் வாங்குகின்றீர்களா, இதனுடைய ஹைரை கேட்கிறேன், இதில் உள்ள ஹைரை கேட்கிறேன், இதிலிருந்து இதனுடைய தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், இதனால் விளையக்கூடிய தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். எதனால உனக்கு எது கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது என்பது அதனுடைய பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய கற்றுக் கொடுத்ததற்கான காரணம் அதுதான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஷான் வத்தால் மேலும் இந்த வசனங்களில் அல்லாஹ் எவைகளை நாம் விளங்க வேண்டும், புரிய வேண்டும் என்று ரப்பு நாடுகின்றானோ அவைகளை புரிவதற்கும் அவைகளை விளங்குவதற்கும் அதை படிப்பினை ஏற்று நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய மஸ்ஜிதில் மீளாத விழா இருக்குது. அசர்லேருந்து இன்ஷா அல்லாஹ் இரவு 9 மணி வரைக்கும் எல்லோருக்கும் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கும் அந்த வாய்ப்பு, இப்போ அவங்க எந்த இடத்துலேருந்து பயான் கேட்குறாங்களோ அங்கு வழக்கம் போல் பெண்களும் அங்கே வரலாம். ஆண்கள் பெண்கள் இருசாராருக்கும் இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுத உடனே ஒரு புக்கு அன்பளிப்பாக மகரிப் பின்பு வெளியிடுவார்கள். வெளியிடுகின்ற பொழுது யார் அந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த புக்கு வழங்கப்படும். அதுக்கு கம்மியாக தான் வாங்கியிருப்போம், அது மாதிரி தெரிஞ்சு தான் வாங்கியிருப்போம். அதுக்கு பின்னாடி வந்து கேட்டாலும் கொடுக்க முடியாது. இருக்கிறவங்களுக்கு இல்லைன்றும் சொல்லப்பட மாட்டாது, எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால் எல்லோரும் கலந்து கொள்ளலாம். இரவு உணவும் அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. اللهم اجعلنا ممن يطيعك ويطيع رسولك يا الله. اللهم اجعلنا من عبادك الصالحين المؤمنين المتقين الذين يرثون جنة الفردوس يا رب العالمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் அல்லாஹு ஸல்லி. صدق الله العظيم.